அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் ஜாலியா கால் மேல கால் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அப்படியே சடக்க போட்டுக்கிட்டு படுத்திருக்காங்க. அப்ப பரணி உள்ள வர்றாங்க. வந்தது கூட கவனிக்காத அளவுக்கு நல்ல பாட்டு ராகத்தோட விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. பரணி என்னடா அது எப்பவும் இல்லாததுனால இன்னைக்கு இந்த விசில் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு ஜாலியா படுத்திருக்கானேன்னு கையாசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு விசில்லையே கேக்குறாங்க. ஓ கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுதா, மாலக்கண்ணு வந்துருச்சோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க. என்னடா அது உய்யோ உய்யின்னு விசில் அடிச்சுக்கிட்டேன்னு கேக்குறாங்க. ஏம்பல உனக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா சொல்லு, நான் விசில்லையே பாட்டு பாடுவேங்கிறாங்க சண்முகம். ஓஹோ அப்படியா, சரி உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க பரணி. ராஜ 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 கம்பீர ராஜ மாதாண்ட சண்முக பாண்டியர் வரார் வரார் வரார்னு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல, எப்பவும் லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்க. ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க பரணி. என்ன என்னை லூசு லூசுன்னு பேசிட்டு இருக்க, என்னாச்சு ஏண்டான்னு வேற கேக்குற, என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. இந்த வெங்கடேஷ் ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் பிரின்சிபால்னு சொல்லி ரத்னாவை மிரட்டி விட்டுருக்கான், கனியா படிக்க விட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவுதான் உன்னோட ரியாக்ஷனான்னு கேக்குறாங்க. ஏன் வேற என்ன எங்கிட்ட எதிர்பார்க்குறீன்னு கேக்குறாங்க சண்முகம். இதே பழைய சண்முகமா இருந்திருந்தா அருவாள் எடுத்துக்கிட்டு போய் 8 ஊருக்கு கேட்குற மாதிரி வெங்கடேஷ் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்று இருந்திருப்பாங்கிறாங்க பரணி. அதை தடுக்கணுமேனு நான் இருந்தேன், ஆனா எனக்கு எந்த வேலையும் வைக்காம நீ என்னடான்னு பார்த்தா ஹாயா விசில் அடிச்சுக்கிட்டு படுத்துருக்க. பரணி நீ தானே காந்தி கதை, புத்தர் கதை, இயேசுநாதர் கதை இதெல்லாம் நீ சொன்ன. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு நீ தானே சொன்ன. பத்தாததுக்கும் அம்மா கிட்ட வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அடிக்கடி இதை ஓட்டி கட்டிக்கிட்டே வேற இருப்பேன், இதை தவிர நான் வேற என்ன செய்ய. இப்படி எல்லாம் நடந்திருக்குது, உனக்கு சின்ன கோவம் கூட வரலையான்னு கேக்குறாங்க. வரணி என்னல நீ என்னை சந்தேகப்படுற. ஆமாண்டா, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு வந்த, சாப்பாடு போட சொல்லி சாப்பாடு போட்டு நீயும் மூக்க பிடிக்க நல்ல ஒரு கட்டு கட்டுன, திரும்ப கடைக்கு போனேன். ஆமா திரும்ப வந்துட்டு நல்லங்கிறாங்க சண்முகம். இப்ப என்னடானா கால் மேல கால் போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டா பாடுறியே, எனக்கு ஒண்ணுமே புரியலடாங்கிறாங்க பரணி. ஏன் புள்ள உன் கால் மேலேயே போட்ட என் கால் மேல போட்டுக்கிட்டு தானே நான் பாட்டு பாடிக்கிட்டு படுத்துருது, தப்புன்னு நீ சொல்றியா பரணின்னு கேக்குறாங்க. அப்போ உன் மனசுல இருக்கிறத நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு கேக்குறாங்க பரணி. பரணி நான் என்ன சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்கிறேங்கிறாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி ஜாலியா இருக்கிற, சொல்றதெல்லாம் உண்மைதானு பரணி கேக்குறாங்க. பரணி எனக்கு விசில் அடிக்க தெரியும், உனக்கு விசில் அடிச்சா நீயும் விசில் அடி, 2 பேரும் ஜாலியா டூயட் பாடலாங்கிறாங்க சண்முகம். நம்ம இவ்வளவு தூரம் கேட்கிறோம், உண்மையே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மேசையை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. இப்போ உண்மையை சொல்ல போறியே இல்லடா, நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேங்கிறாங்க. ஊன்னு கத்துறாங்க. மறுபடியும் சண்முகம் விசில் அடிக்கிறாங்க. ஐயோ சாமி என் காது அடிக்குது, இங்க பாரு நீ என்ன பண்ணணுமோ பண்ணடா, ஆனா சத்தம் இல்லாம விசில் அடிச்சுக்கோ. ஏம்ல நீ தான் அடிக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கே இல்லைங்கிறாங்க சண்முகம். ஓஹோ ஜோக்கா, கண்ணை தோண்டிடுவேண்டா, கண்ணை மூடிக்கிட்டு பேசாம படு, ஆளையும் அவனையும் பாருன்னு சொல்லிட்டு பரணி போய் மறுபடியும் உட்காந்து யோசிக்கிறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கான், நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்னு ரகசியமா வேற வச்சிருக்கான், அது எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பா மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்கு, கேட்டாலும் சொல்ல மாட்டான், அவனாவும் சொல்ல மாட்டான், என்னதான் பண்றது. சண்முகம் படுத்துக்கிட்டே அப்பவும் கையில தாளம் போட்டுக்கிட்டு விசில் எடுத்துக்கிட்டே அப்படியே தூங்கி போயிடுறாங்க. ஏதோ பிளான் பண்ணியிருக்கான், அது என்னன்னு தான் தெரியல, எப்படி இருந்தாலும் செய்கையில காட்டித்தான் ஆகணும், அப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திருப்தியோட படுத்துக்கிறாங்க பரணி. பொழுது விடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில வெங்கடேஷும் சந்தானமும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூலுக்குள்ள போய் பார்க்கும்போது டீச்சர் ஆசிரியர் எல்லாரும் ரவுண்டு கட்டி நின்று பேசிட்டு இருக்காங்க. அங்க வெங்கடேஷ் போய் நிக்கிறாங்க, யாரும் அவங்கள கண்டுக்கல. அப்ப சந்தானம் கேக்குறாங்க, என்ன நீங்க எல்லாம் டீச்சர் தானே, பிரின்சிபல் வந்து நிக்கிறாங்க, ஒரு மட்டு மரியாதை எதுவுமே இல்லையா, வந்தா வணக்கம் சொல்ற பழக்கம் எல்லாம் இல்லையான்னு கேக்குறாங்க சந்தானம். வெள்ளடிக்க போகுது, இன்னும் என்ன வெட்டி பேச்சு வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு அதிகாரம் பண்றாங்க வெங்கடேஷ். எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு அதிகாரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. என்னமாமா நான் தான் பிரின்சிபல் ஆயிடுச்செல்லாம், இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதையை இவங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. அட கொடுப்பாங்க மாப்பிள, எவனையாவது ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணின்னு வச்சுக்கோ, மரியாதை வருதோ இல்லையோ பயம் இருக்குமல்ல, இதுக்கு ஒரு வழி சீக்கிரமா பண்ணியே ஆகணுமாமாங்கிறாங்க. ஆமாடா நீ இந்த ஸ்கூல் பிரின்சிபால், முதல்ல இங்க பீஸை அதிகமாக்கலாம், டொனேஷன் அதிகமா கொடுக்கறவங்களுக்கு தான் இங்க சீட்டுன்னு சொல்லலாம், அதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம்னு பொட்டுக்கடலை சந்தானம் சொல்றாங்க. சரி மாமா நான் என் ரூமுக்கு போறேங்கிறாங்க. சரி மாப்பிள்ள நீ உன் ரூமுக்கு போ, நான் கேட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறேன், வேற வெளியாளுங்க யாராவது தேவையில்லாதவங்க உள்ள வராம நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு போறாங்க. வாட்ச்மேன் வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க. வெங்கடேஷ் பார்த்துட்டு வணக்கம் வணக்கம், என்ன ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சாங்கிறாங்க. எல்லாம் பண்ணியாச்சுங்க ஐயா, ஆனா அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னையா ஆனா ஆவனான்னு, போய் வேற வேலையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அதிகாரத்தோட உள்ள வராங்க. வெங்கடேஷ் உள்ள போய் பார்த்ததும் சரியான பேர் அதிர்ச்சியில போய் நிக்கிறாங்க. சண்முகம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில அப்படி திண்ணீர் பட்டையோட ஜம்முன்னு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெங்கடேஷை பார்த்ததும் என்ன வாத்தி, இதுதான் வாத்தியார் வர நேரமான்னு கேட்குறாங்க. நீ இங்க என்ன பண்ற, இது என்னோட சீட்டு, இது பிரின்சிபால் சீட்டு, நான் தான் உட்காரணுங்கிறாங்க வெங்கடேஷ். ஓ அப்படியா, இது யாரு உன் தலையில எழுதி வச்சதுன்னு சண்முகம் கேட்குறாங்க. இப்போ நீயா வெளியில போறியா இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். ஓ நான் சொல்ல வேண்டியது நீ சொல்றியா, இந்த ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு நீ யாருன்னு வெங்கடேஷ் கேட்குறாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன், நீ யாரு இந்த ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு. பிரின்சிபால், என்னோட சேர்ல தான் நீக்கு வந்திருக்கே அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ். அப்படியா, நான் தானே பிரின்சிபாலு, அதனால தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க சண்முகம். எது நீ பிரின்சிபாலா, நீ என்ன படிச்சிருக்க, 4வதா 5வதா, இது படிப்பு மூலமா கிடைக்கிற பதவி, இந்த பதவியெல்லாம் நீ எல்லாம் வாங்க முடியாதுன்னு வெங்கடேஷ் சண்முகத்தை பார்த்து சொல்றாங்க. சரி இந்த பதவிக்கு ஒழுக்கம் முக்கியமல்ல, அதுவாவது உனக்கு தெரியுமா, வள்ளுவர் சொன்னாரே ஒரு குறள், அதுவாவது உனக்கு தெரியுமா,
சரி இரு இப்ப கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி எல்லா கிளாஸ்க்கும் கேக்குற மாதிரி வள்ளுவர் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு குரல் சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் விழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குரல் உங்க வெங்கடேஷ் வாத்தியாருக்கு தெரியல போல இருக்குங்கிறாங்க சண்முகம். அப்பாடா சண்முகம் வந்துட்டார் போல இருக்கு, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டீச்சர் எல்லாம் பெருமூச்சு விடுறாங்க. வெங்கடேஷ் சண்முகத்தை மிரட்டுறாங்க. முதல்ல மைக் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. நீ எந்த தைரியத்துல இங்க வந்து பிரின்சிபால்னு உட்கார்ந்திருக்கீன்னு கேக்குறாங்க. ஆமா நீ எந்த தைரியத்துல பிரின்சிபால்னு வந்து இங்க உட்கார்ந்தேன்னு கேக்குறாங்க சண்முகம். நான் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபால், முடிஞ்சா உன்னால கேஸ் போட முடிஞ்சா போட்டுக்கோ போங்கிறாங்க வெங்கடேஷ். கேஸ் போடத்தான் போறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமல்ல, இந்த பள்ளிக்கூடம் என்ன உங்க அப்பன் கட்டின பள்ளிக்கூடமா இல்ல எங்க அப்பன் கட்டின பள்ளிக்கூடமா, தனியார் பள்ளிக்கூடமா, யார் வேணாலும் வந்து நிர்வாகம் பண்றது. ஒரு தர்ம பிரபு பல வருஷமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவர்னால நடத்த முடியலன்னு விக்க பார்த்தாரு. இந்த ஊர் மக்கள் பிள்ளைங்களோட படிப்பு என்ன ஆகுறதுன்னு தான் ஒவ்வொருத்தரும் கூலி வேலை செஞ்சு இதை காசு போட்டு வாங்கின பள்ளிக்கூடங்கிறாங்க சண்முகம். இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் சொந்தமான பள்ளிக்கூடம், இந்த ஊர்க்காரங்க பள்ளிக்கூடம் இது. அதெல்லாம் தெரியாம நீ ஏன் இங்க வந்து பிரின்சிபால்னு சொல்லி நாட்டம்மா பண்றியோ? என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, இதுல எந்த கமிட்டி எந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்கிறாங்க வெங்கடேஷ். எல்லாமே நான் தான், நீ எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க வெங்கடேஷ். சரி அந்த ரெக்கார்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க சண்முகம். எல்லாமே பண்ணுவேன், இனிமே இந்த ஸ்கூல் ஏழைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் கிடையாது, நான் இங்க மாற்றத்தை கொண்டு வர போறேன். எல்லா குழந்தைங்களும் பணம் கட்டினா மட்டும்தான் இங்க படிக்க முடியும், இங்க இருக்கிற வாத்தியாருங்க எல்லாத்தையும் நான் மாத்த போறேன். ஓஹோ அந்த அதிகாரம் எல்லாம் கூட உனக்கு கொடுத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க சண்முகம். ஆமா இந்த ஓட்ட கட்டடத்தை எல்லாம் இடிச்சு எரிஞ்சிட்டு இனிமே புது கட்டடமா பெரிய கட்டடமா கட்ட போறேங்கிறாங்க வெங்கடேஷ். ஸ்கூல் பஸ், ஸ்கூல் லஞ்ச், கேண்டீன் இப்படி எல்லாத்தையும் நான் மாத்த போறேங்கிறாங்க. ஐயோ இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகுமேங்கிறாங்க சண்முகம். அதுக்கு தானே நான் எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்க போறேன். இனிமே இந்த ஸ்கூல்ல பஞ்ச பரதேசிங்க யாரும் படிக்கிறதுக்கு இடம் இல்லை, பெரிய பெரிய பணக்கார பசங்களா படிக்கிறா ஸ்கூலா மாற போகுதுங்கிறாங்க வெங்கடேஷ். பணக்கார பசங்க சேர சேர பணமா வந்து கொட்ட போகுது. அப்போ இங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுறதுன்னு சண்முகம் கேக்குறாங்க. அதெல்லாம் நாசமா போகுது. பஞ்ச பரதேசிகளுக்கெல்லாம் படிப்பு எதுக்கு, அவங்களுக்கெல்லாம் டிசியை கொடுத்து ஸ்கூலை விட்டே அனுப்ப போறேங்கிறாங்க வெங்கடேஷ். அதுக்கு மொதல் பழியத்தான் உன் தங்கச்சி கனியை ஸ்கூலை விட்டே நீக்கியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளோட டிசியை வாங்கிட்டு நீ கிளம்புங்கிறாங்க வெங்கடேஷ். அடே அப்பா நீ கூட படிச்சவனாச்சே, உன்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான்னு நினைச்சேன், ஆனா நீயே எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக்கிட்டேங்கிறாங்க சண்முகம். என்ன சொல்ற நீ அப்படின்னு அதிகாரமா கேட்குறாங்க வெங்கடேஷ். நான் என்னத்த சொல்றது, அதான் நீயே எல்லாம் சொல்லிட்டியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வேடிக்கையை பாருங்கிறாங்க சண்முகம். அப்படியே ரஜினி மாதிரி கம்பீரமா சிரிச்சுக்கிட்டு தோல்ல துண்டை அப்படி மாத்தி இப்படி மாத்தி போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு மீசியை முறுக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. வெங்கடேஷோட மனசுக்குள்ள உருட்டலா ஒரு பயம் இருந்தாலும் இனி இவனால என்ன பண்ண முடியும், நம்ம தான் இந்த ஸ்கூல் பிரின்சிபால் அப்படிங்கிற தைரியத்தில் நிக்கிறாங்க. என்னது வந்து சண்டை போட்டு தகராறு பண்ணுவானேன்னு நினைச்சா எதுவுமே பண்ணாம போறானே, ஒன்னும் புரியலையேன்னு குழப்பத்தோட நிக்கிறாங்க. பொட்டுக்கடலை சந்தானம் வாட்ச்மேனுக்கு அந்த பக்கமா அங்க அங்க குறுக்க முறுக்க நடந்துகிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோல இருந்து கனி, பரணி, ரத்னா 3 பேர் இறங்கி வராங்க. ரத்னா உங்க அண்ணன் எதை சொன்னாலும் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான், நம்ம போய் மரியாதையும் பேசி பார்க்கலாம் வாங்கலன்னு வெய்ய லீகலா ஆக்ஷன் எடுத்து உள்ள தூக்கி வச்சிட வேண்டியதான்னு முடிவோடு போறாங்க பரணி. ஈவு இறக்கம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, வாங்க போலாம் அப்படின்னு பரணியும் ரத்னாவும் அப்படி முன்னாடி போறாங்க. 3 பேர்த்தையும் பார்த்துட்டு பொட்டுக்கடலை சந்தனம் எங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. வேண்டாங்க நீங்க அளவுக்கு மீறி ஆசைப்படுறீங்க, உயரத்துக்கு மீறி பறக்க நினைக்கிறீங்கிறாங்க பரணி. ஸ்கூலுக்குள்ள போகணும், மரியாதையை வழிய விடுங்கிறாங்க. ஓ பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசினா நாங்க பயந்துடுவோமா, உங்க கதை அவ்வளவுதான், இந்த ஸ்கூலு எங்களோடது, இதை நாங்க வேற லெவலுக்கு கொண்டு போறோம், உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க. மரியாதையா அப்படியே போயிருங்க, பிரச்சனை பண்ண வராதிங்கன்னு சொல்றாங்க பொட்டுக்கடலை. ஆமா நீங்க நிஜமாலுமே யோசிச்சு தான் பேசுறீங்களா, எங்களால எப்ப வேணாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் தெரியுமில்ல உங்களுக்கு, உங்களுக்கு தான் படிப்பு இல்ல அறிவு இல்ல, ஆனா அந்த வெங்கடேஷ்க்குமா அறிவு இல்ல, அந்த வெங்கடேஷ் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க பரணி. எதுக்குன்னு இவங்களை எல்லாம் ஏன் உள்ளிட்டீங்கன்னு ரத்னா செக்யூரிட்டி கேக்குறாங்க. மேடம் உங்களோட ராஜினாமா கடிதத்தை தான் எங்க கிட்ட காட்டினாங்களே, அதனாலதான் மேடம் இவங்களை எல்லாம் உள்ள விட வேண்டியதா போச்சுங்கிறாங்க வாட்ச்மேன். இங்க பாருங்கம்மா சட்டப்படி இந்த ஸ்கூலே எங்க கைக்கு வந்தாச்சு, உங்க உருட்டல் மிரட்டல எங்க கிட்ட ஆகாது, சட்டப்படி தப்புன்னு நீ நினைச்சினா கோர்ட்ல கேஸ போடு, கோர்ட்ல பாத்துக்கிறோன்னு பொட்டுக்கடல சந்தானம் ஒல்லு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஒரு அடி விழுகுது, திரும்பி பாக்குறாங்க சண்முகன். என்னடா தர்மத்தின் தலைவன் ரஜினி மாதிரி இப்படி வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க பரணி. பொட்டுக்கடல சந்தானத்துக்கு ரஜினி கொடுக்குற மாதிரியே ஒரு ஸ்டைல ஒரு அடி கொடுக்குறாங்க. கேட்டு தொடடாங்கிறாங்க, ஓட்டமா ஓடி கேட்டு திறந்து விடுறாங்க பொட்டுக்கடலை. உள்ளேயே போய் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாங்க பரணி. அதெல்லாம் கிடக்கட்டு, முதல்ல ரத்னா உங்களோட போனை ஓபன் பண்ணி பாரு, அதுல இருக்கிற வீடியோவை நீயும் பாரு, கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் அனுப்பு, ஸ்கூல்ல படிக்க வைக்கிற வாத்தியார் டீச்சர் எல்லாத்துக்கும் அனுப்பு, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளோட அப்பா அம்மாவுக்கு முக்கியமா அனுப்புங்கிறாங்க சண்முகம். வெங்கடேஷ் என்னெல்லாம் பேசினாரோ அதை அப்படியே பழச்சுன்னு எல்லாம் வீடியோவா போட்டு கொண்டு வந்துட்டாங்க சண்முகம். பொட்டுக்கடலை உங்களோட செல்லுக்கு தான் அனுப்பியிருக்கேன், நீயும் பாருங்கிறாங்க. என்ன ரத்னா மிரண்டு போய் நிக்கிற, இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இந்த 2 பொறுக்கைகளையும் உள்ள அவங்களா அனுப்பி வச்சிருவாங்க, நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்லைங்கிறாங்க சண்முகம். பரணி நீ தானே சொல்லி கொடுத்த, கை வைக்காமலேயே என்னாலையும் சாதிக்க முடியுமில்லைங்கிறாங்க. அட்டே அப்பா இது போதுமனே அப்படிங்கிறாங்க ரத்னா. ரத்னா இது போதாது, அந்த பொறுக்கிக்கு இந்த வீடியோவை அனுப்பு அப்படிங்கிறாங்க. இதோ இப்பவே அனுப்புறேன்னு வெங்கடேஷுக்கு அனுப்புறாங்க ரத்னா. ஊர் முழுக்க ஃபார்வர்ட் பண்ணிட்டேங்கிறாங்க ரத்னா.
சந்தானம் ஓடி போய் வெங்கடேஷ் கிட்ட, அட முட்டா பையல இப்படியாடா பேசி வைப்ப? ஊர் முழுக்க இந்த வீடியோவை அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப ஊர்க்காரங்க கையில சிக்கணும், எலும்பு கூட மிஞ்சாது, வா ஓடிடலாம் அப்படின்னு ஓட பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க, டீச்சர், ஆசிரியர், குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து சூழ்ந்து நிக்கிறாங்க. என்ன பெரியப்பா, நான் சொன்னதுமே கொதிச்ச இதோ இப்ப இவன் என்ன பண்ணணுமோ எல்லாரும் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க சண்முகம். எல்லாரும் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெங்கடேஷுக்கு தான் ரத்னா கால்ல விழுகிறது கை வந்த கலையாச்சு. உடனே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க வெங்கடேஷ். ரத்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.